மன் மாத்த வலைஸ ஃபீ உனுகி பைஅத்துன் மாத்த மீத்தன் ஜாஹிலியா, களத்திலே பைஅத் இல்லாமல் யார் மரணிக்கிறாரோ ஜாஹிலியா மரணிக்கிறார். ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கு இது ஒரு விளக்கம், காஃபிர் என்ற விளக்கம். இவர்கள்ட்ட காஃபிர் என்ற விளக்கம் இல்லை, ஆனா இந்த ஹதீஸை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இயக்கத்திலும் என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸை யூஸ் பண்ணுவாங்க. இஸ்லாமிய ஆட்சி வந்தா வரக்கூடிய அமீர் என்ற எல்லா ஹதீஸையும் பள்ளி தலைவருக்கு விளங்கிட்டான், ஊர்ல உள்ள ஸ்கூல் மொனிட்டர் இருக்கு, இவர் எல்லாருக்கும் எந்த ஹதீஸ், இஸ்லாமிய ஆட்சி வந்தா வரக்கூடிய அமீர் ஹலீஃபா எல்லா ஹதீஸை எங்க கொண்டு போய் அப்ளை பண்றது, இங்க அப்ளை பண்ற இயக்க தலைவருக்கு அப்ளை பண்றதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இந்த ஹிஸ்பியத் என்ற பகுதி, இயக்க வெறி என்கின்ற பகுதி எங்களுக்குள் ஊடறுக்காமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது மிக முக்கியமான ஒரு இடம் சகோதரர்களே. நாங்கள் இயக்க அறிவுக்கும் இயக்க சிந்தனைக்கும் இயக்கத்துடைய விஷயங்களுக்கும் இந்த இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இல்மு தான், இல்மு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பகுதி தான் ஃபிக்ஹுல் வாக்கிய. தொடர்ந்து விட்டுகிறார் என்ன ஃபிக்ஹுல் வாக்கிய, அதாவது தற்கால சூழலை விளங்கிக் கொள்ளல், படித்துக் கொள்ளல். இது ஃபிக்ஹ். அப்படி அதுக்கு ஒரு ஃபிக்ஹ் செக்ஷன் அதை பிரிச்சுக்கிறாங்க. நம்ம ஃபிக்ஹ் படிக்கிறோமே, ஃபிக்ஹுல் அஹ்காம், ஃபிக்ஹுல் இபாதாத், இப்படி ஃபிக்ஹுல் ஜிஹாத் இப்படி படிக்கிறோமே, அதில் புதிய ஃபிக்ஹ் என்ன, ஃபிக்ஹுல் வாக்கிய. ஃபிக்ஹுல் வாக்கிய என்ன, டெய்லி பேப்பர் வாசிக்கணும், விளங்கிட்டா, டெய்லி சேனல்களை படிக்கணும், டெய்லி என்ன செய்யணும், வார வாரம் நோட்ஸ்களை படிக்கணும், டெய்லி உலக செய்தியெல்லாம் படிச்சுட்டு இருக்கணும். ஆனால் அந்த ஃபிக்ஹுல் வாக்கியில் எது இல்லை, குர்ஆன் ஹதீஸ் படிக்கிறது என்னது இல்லை. சொல்லிக் கொள்வாங்க குர்ஆன் ஹதீஸை நீங்கள் படிக்க வேண்டும். நான் கேட்குறேன், ஒரு மனிதன் தினத்தோறும் அன்றாட செய்திகளை உட்கார ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களே, அவனுக்கு எப்போ எழும்பலாம்? ஃபிக்ஹுல் வாக்கி என்ற ஒன்றை கொண்டு வந்து இது இருந்தால்தான் மார்க்கத்தை விளங்க முடியும் என்கின்ற நிலைமையை கொண்டு வந்து உண்மையான மார்க்கத்துடைய விளக்கம் என்னது, படிப்பதற்கு நேரம் இல்லாத நிலைமை ஃபிக்ஹுல் வாக்கி என்கின்ற சிந்தனை போக்கு என்ன செய்யுது. இதை பொதுவாக இயக்க சிந்தனை உள்ள எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அம்சம் ஃபிக்ஹுல் வாக்கி. வெறும் சூழல் பிரச்சனை மட்டும் என்ன செய்யாது, எங்களை வழிகாட்டி விடாது. ஆன்மீக வழிகாட்டல் மிக முக்கியம், சூழலும் முக்கியம், சூழலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்க வேண்டும், மார்க்க அறிவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயக்க சகோதரர்கள் இழந்து போன ஒரு மிக முக்கியமான விஷயம், மார்க்க அறிவுக்கு அந்த இயக்கங்களில் எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை. என்னதான் சொன்னாலும் எல்லாம் முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இயக்கங்களையும் ஒரு புத்தகம் செலக்ட் பண்ணிக்கிறான். ஒவ்வொரு இயக்கங்களிலும் இஷாவுக்கு பின்னால் வாசிப்பதற்கு ஒரு புத்தகம் இருக்குது. அது ஹதீஸ் புத்தகம் அல்ல, ஹதீஸ் நூட்கள் அல்ல, அவர்கள் ஒரு புத்தகம் தொகுத்து வச்சுக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும், அந்த அறிஞருடைய சிந்தனைகள், அவருடைய அந்த பதிவுகள், அறிஞர் சிந்தனை தவறு மிகும் சரியும் இருக்கும். இந்த புத்தகத்தை வாசிப்பார்கள். இந்த வாசிப்பு எதுக்கு நம்ம கொடுக்கணும்? தொடர்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நன்மை கருதியோ அறிவு கருதியோ தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் வாசித்து வருவதாக இருந்தால் எதை வாசிக்கணும், குர்ஆனையும் ஹதீஸை. அது ஒரு ஹதீஸ் என்ற பெயரில் எழுதுறது மட்டுமல்ல, ஹதீஸ் தான் அதில் இருக்கணும், குர்ஆன் தான் அதில் இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு இயக்கத்திலும் நான் பெயர்களை கூட சொல்லலாம், இந்த இயக்கத்துக்கு இந்த புத்தகம், அதுதான் எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் அதுதான், இந்த இயக்கத்துக்கு இந்த புத்தகம் என்ற அமைப்பில் என்ன செய்யறாங்க, தொகுத்து வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபரானிலே வரக்கூடிய செய்தி, மறுமை நாளுடைய அடையாளங்களிலே ஒன்று யுக்ரஉ பைனஹும் அல் மஸ்னாத்து, அவர்களுக்கு மத்தியில் மஸ்னாத் வாசிக்கப்படும். மறுமை நாள் அடையாளங்கள் மஸ்னாத் வாசிக்கப்படும். மஸ்னாத் என்ற என்னதுக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே, மஸ்னாத் என்றா என்ன, நீங்க எதை சொல்றீங்க அப்படி என்றாங்க. அது வாசிக்கப்படுகிற நேரத்தில் யாரும் அதை எதிர்க்க மாட்டார்கள் அப்படின்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு கிதாபின் யுக்ரஉ சிவா கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர மக்கள் எடுத்து திருப்பி 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 வாசிக்கும் எல்லா புத்தகங்களும் என்று சொன்னாங்க. இது எந்தெந்த அமைப்பில் வருமோ, தௌஹீதை பேசிக்கொண்டிருக்கிற அமைப்பிலும் இந்த இயக்க சிந்தனை வரும். எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், குர்ஆனை சுன்னா பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் செய்தான் இதை மட்டும் தனியாக விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டான். இதுக்கு எப்படி போடலாம், எங்க போடலாம், எத்து போட்டால் சரியா வரும் என்று என்ன செய்யும். எது வந்தாலும் நாங்கள் உண்மையை வைத்துத்தான் ஆட்களையும் இயக்கங்களையும் அடையாளம் காண வேண்டுமே தவிர ஆட்களையும் இயக்கங்களை வைத்து உண்மை என்ன செய்வதில்லை, அடையாளம் காணுவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹிஸ்பியத் என்பது, இன்றைக்கு ஹிஸ்பி என்பது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நலவு செய்ததோ அந்த அளவுக்கு கெடுதிகளையும் என்ன செய்கின்றன, உருவாக்கி வருகின்றன. மறந்துவிடக்கூடாது. நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் இயக்கத்தோடு சிந்திக்கிற நேரத்தில் என்ன செய்யுது, மூளை ஒழுங்காக வேலை செய்தில்லை, எவ்வளவு சொன்னாலும் விளக்குதில்லை. ஆனால் வெளியே ஷார்ப்னஸ், எதை எடுத்தாலும் கூர்மையாக என்ன செய்வார்கள், சிந்திப்பார்கள், மிக நேர்மையாக நடப்பார்கள், மிக நீதியாக நடப்பார்கள். ஆனால் வெளியே வந்து என்ன செய்யும், மாறி சிந்திக்கின்ற ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நல்ல நாம கொள்கையில சரியாக இருந்து குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய நல்ல அன்போடு இருந்து மார்க்க அறிவின்மையாலோ இயக்க வெறியின் காரணமாகவோ நாங்கள் தவறி போகாமல் இருக்க அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும்.
வெறுமனே தரீக்கத்து மட்டுமல்ல, வெறுமனே அக்கீதாவில் ஏற்படுகின்ற தவறுகள் மட்டுமல்ல, ஹிஸ்பியத் இன்றைக்கு ஒரு நோய். நாம் நடத்துகின்ற இயக்கங்கள் அல்லது நாம் கலந்து கொள்கின்ற அமைப்புகள் எமது இதயத்தை ஆண்டு எமது சிந்தனைகளை அப்படியே உள்வாங்கி எம்மை தகர்க்கின்ற இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து ஃபித்னாக்கள் இருந்தும் அனைத்து சோதனைகள் இருந்தும் எம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இந்த ஹிஸ்பியத் என்கின்ற இந்த நோயிலிருந்து அல்லாஹு தாலா எம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் சிறந்த வழிமுறையின் பக்கம், சிறந்த வாழ்க்கையின் பக்கம் வழிகாட்டுவதற்கு போதுமானவன்.